சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய சத்தியங்களை, உண்மைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறோம். அந்த வகையில் கடைசியாக பார்த்த பாகம் பார்த்திங்கன்னா 28ஆம் பாகம் பார்த்துருந்தோம். 28ஆம் பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்த்துருந்தோம். அப்போது உயிர்த்தெழுதலுடைய ஒரு ஆர்டர் நம்ம என்ன கவனிச்சிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வருவார்னு சொல்லப்பட்டுச்சு. உயிர்த்தெழுந்து வந்துட்டார். ரெண்டாவது, அவரை மாதிரி அழைக்கப்பட்டு அவர் மாதிரி வாழ்ந்த சபை, அவங்களுடைய உயிர்த்தெழுதல் ரெண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்தார்னு சொல்லி பார்த்தோம். நான்காவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஐந்தாவது ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அப்படின்னு சொல்லி உயிர்த்தெழுடைய ஆர்டரை குறித்து நாம் படிச்சிருந்தோம் இல்லையா? இது குறித்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு 29ஆம் பாகம் பார்க்க போகிறோம். அதில் எந்த தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்பின் கீழாக என்ன பண்ண போகிறோன்னா கவனிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நரகன்ற ஒரு பாடம் பார்த்துருந்தோம் இல்லையா? அநேகருக்கு ஒரு சில சந்தேகங்கள், கேள்விகள் பதில் இல்லாமல் அப்படியே இப்போ வரைக்கும் இருக்கலாம். என்ன சந்தேகம், என்ன கேள்வின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படின்னா தண்டனை கிடையாதா, தேவன் பனிஷ் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதற்கான பதில் இந்த ஒரு பாடத்தில் நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, அப்போ நியாய தீர்ப்பை குறித்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்புன்றது ஒரு கடல் மாதிரி ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு பாடம். அது நியாய தீர்ப்புன்றது பார்த்தீங்கன்னா, மனுஷன் பாவத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமா நம்முடைய ஆண்டவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். அதுக்கு பேர் நியாய தீர்ப்பு தான். பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி காமிச்சார். அதுக்கு பேர் நியாய தீர்ப்பு தான். காயின் முதல் ஒரு கொலை பண்ணார் இல்லையா? அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. அதுக்கு பேரும் நியாய தீர்ப்பு தான். அதுக்கப்புறமா நோவா காலத்தில் வெள்ளத்தால் அழிச்சார் இல்லையா? அதுக்கு பேரும் நியாய தீர்ப்பு தான். அதுக்கப்புறமா இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து கீழ்ப்படியாமக்குள்ள போகும்போது அவங்க புறஜாதி ராஜ்யங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்தார் இல்லையா? தண்டிச்சார் இல்லையா? அதுக்கு பேரும் நியாய தீர்ப்பு தான். கடைசியில் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும், இஸ்ரேல் கோத்திரத்தையும் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டார். அவங்க எல்லாம் தேசத்தை விட்டு பிரிஞ்சு புறஜாதி தேசங்களுக்குள்ள போய் செட்டில் பண்ணிட்டார். அதுக்கு பேரும் நியாய தீர்ப்பு தான். கடைசியாக இருக்கக்கூடிய யூதா கோத்திரத்தை பார்த்தீங்கன்னா, அதோட கடைசி ராஜா சிதேக்கியா ராஜா. அவரும் என்ன பண்ணிட்டார்னா, ஆண்டவர் கவிழ்த்துட்டார் அந்த ராஜ்யபாரத்தை. அவர் மரணத்துக்குள்ளே போயிட்டார். அதுக்கு பேரும் ஜட்ஜ்மெண்ட் தான். அதே மாதிரி உலகத்துக்குள்ளே நடந்த நிறைய தீர்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹிட்லருடைய காரியங்கள், முதலாம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு தான். ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடிய நியாய தீர்ப்பில் முக்கியமான ஒரு பாகம் இருக்குது. இப்போ நாம் பார்த்ததெல்லாம் ஒரு பொதுவான விஷயங்கள். அப்போ நியாய தீர்ப்பில் நீங்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய, நம்மளை பாதிக்கக்கூடிய நியாய தீர்ப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கேற்ற நியாய தீர்ப்பு. இதுதான் இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஆண்டு சொல்லி கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்படின்னா நியாய தீர்ப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குதா? அதை ஆண்டவர் எப்போ செய்வார், யார் யாருக்கெல்லாம் செய்வார், நியாய தீர்ப்பில் என்ன கிடைக்கும், அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படி இருக்கும், யார் நியாய தீர்ப்பு செய்வார், எவ்வளோ காலம் நியாய தீர்ப்பு செய்வார், இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விகள் இருக்குது நம்மகிட்ட. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுங்களா? அப்போ முதல்ல நீங்கள் எதை கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்புன்றது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. அப்போ உலகத்துக்குள்ள அநேக நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் செய்துட்டார் இல்லையா? ஆனால் நம்மளை பாதிக்கக்கூடிய, நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த பாகம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பில் மனம் திரும்புதலுக்கேற்ற நியாய தீர்ப்பு தான் நமக்கு தேவைன்றதை ஆண்டவர் புரிய வைக்க போறாரு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட. புரிஞ்சுங்களா? அப்போ நியாய தீர்ப்பை குறித்து ஒரு சில வசனங்களை என்ன பண்ணலாம்னா படிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதில் வருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ முதல்ல நியாய தீர்ப்பு இருக்குதா இல்லையா படிக்கலாமா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. பாத்தீங்களா? ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். அப்போ நியாய தீர்ப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு அப்புறமா வரக்கூடியதுதான். மரணத்துக்கு அப்புறமானா மனுஷன் இந்த பூமிக்குள்ள, அதாவது பாதாளத்துக்குள்ள, நரகத்துக்குள்ள உள்ள படுத்துட்டு இருக்கும்போது ஜீவன் இல்லாத கண்டிஷன் என்ன பண்ண மாட்டார், அவரை நியாய தீர்ப்பெல்லாம் பண்ண முடியாது, பண்ண மாட்டார். அப்படின்னா ஒரு தரம் மரிப்பதும் பின்பு
நியாய தீர்ப்பு அடைவதும் சொல்லி பார்த்தீங்கன்னா உயிர் திறந்ததுக்கு அப்புறம் தான் நியாய தீர்ப்புன்ற விஷயத்தை உள்ள கொண்டு வர முடியுன்றதை இங்க சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்ப நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குன்றத ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்துறார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிட்டாச்சு. சரிங்களா? யோபு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோபு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பட்டயத்துக்கு பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினியை வரப்பண்ணும் என்றான். பாத்தீங்களா? அப்ப நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்றத ஆண்டவர் தெளிவுபடுத்துறார். சரிங்களா? அடுத்தது சங்கீதம் 7:6. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்கள் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்து இருக்கிறீரே. பாத்தீங்களா? நியாய தீர்ப்பை நியமித்து இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப நியாய தீர்ப்பு இருக்குன்றத வேதத்தின் அடிப்படையில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நியாய தீர்ப்புன்றது ஒரு பெரிய பொதுவான ஒரு வார்த்தை. நாம பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு நியாய தீர்ப்பு. சோதம் குமாரை அழிச்சாரு, ஏன்னா அதுக்கு பேர்லாம் அழிவு. அப்ப நியாய தீர்ப்புடைய முக்கியமான ஒரு பாகம் பார்த்தீங்கன்னா அழிவு. புரிஞ்சுங்களா? சோதம் குமாரை அழிச்சது, முதலாம் உலக போர், 2ஆம் உலக போர், ஹிட்லர் அழிச்சது, இது மாதிரி காரியங்களாம் அழிவுக்குரிய ஒரு காரியமா இருக்குது. அதுக்கு பேர் நியாய தீர்ப்புன்றதை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, அடுத்த பாயிண்ட். நியாய தீர்ப்பு என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா? அப்போ இந்த கேள்விக்கு நேரடியான ஒரு பதில் நம்முடைய வேதாமத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் நேரடியான ஒரு பதில் பைபிள்ல இல்லவே இல்லை. புரிஞ்சுங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அது அந்த நியாய தீர்ப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு சில மறைமுகமான சாட்சிகளை புரிந்து கொள்ளுதலை நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வேதத்துக்குள்ள வச்சிருக்கார். அப்ப அதெல்லாம் படிக்கும்போது நியாய தீர்ப்பு என்னன்றதை என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 9:8 படிங்க. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். பாத்தீங்களா? அப்ப எப்படி நியாயம் தீர்ப்பார்னா நீதியாக நியாயம் தீர்ப்பார். பாருங்க, நியாய தீர்ப்புனா என்னன்றதுக்கு டைரக்டான நேரடியான பதில் வேதாகமத்தில் இல்லை. ஆனால் அது எப்படி இருக்கும் என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக சில சாட்சிகளை வசனங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா வேதத்துக்குள்ள கட்டமைச்சிருக்கிறான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதில் தான் இப்போ நம்ம ஒரு வசனம் படித்தோம், சங்கீதத்தில் படித்தோம் இல்லையா? அது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கலாமா? சங்கீதம் 9:8 படிங்க. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து. பாத்தீங்களா? பூச்சக்கரத்தை, இந்த பூலகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார் அப்படி சொல்லி காமிக்கிறார். அதுதான் மனம் திரும்பல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பா இருக்கும். அப்போ நியாய தீர்ப்புன்னு ஒன்று உள்ள கொண்டு வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நீதியா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப நீதினா என்னது அது நம்ம தெரியணும் இல்லையா? படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பாத்தீங்களா? நீதியோடும் சத்தியத்தோடும், அதாவது உண்மையோடு நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ நியாய தீர்ப்பு நீதியா இருக்குன்னா நீதினா என்னன்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா ஜனங்களை சத்தியத்தோடு உண்மையோடு என்ன பண்ணுவார்னா நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி காமிக்கிறாரு. நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியாம இருக்கு இல்லையா? அப்படின்னா ஒரு சின்ன கேள்வி உள்ள கொண்டு வந்தோம்னா இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லி பார்க்குறோம். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ரோட்டில் வந்து ஒரு காரோ ஒரு பைக்கோ ஓட்டிட்டு போகிறோம். இந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. நமக்கு அது தெரியல, ஆனால் சட்டம் இருக்குது. நாம் திரும்பிட்டோம், நம்மளை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தண்டனை கொடுப்பாங்கல்ல. எதனை அடிப்படையில் கொடுப்பாங்க? சட்டம், லா இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்பு மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத ஆண்டவர் உறுதிப்படுத்துறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்படின்னா நமக்கு இந்த ஒரு பாடத்தை, இந்த ஒரு நிறைவேறும் நீதியை தொடக்க முதல் கேட்டுட்டு வரவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் சொன்ன வசனமே அப்படின்னா சத்தியம். அப்ப சத்தியத்தின் அடிப்படையில தான் நியாய தீர்ப்பு இருக்கின்றத நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறுதியாக தெளிவுபடுத்திட்டார்.
ஆனால் உலகத்தில் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு சத்தியமே இன்னைக்கு புரியலையே, தெரியலையே. அப்புறம் எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருவார் அவர் இந்த காலப்பகுதியில்? கொண்டு வர மாட்டார். அப்ப நியாய தீர்ப்புன்னு ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அது மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பா இருக்கும். அது எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு இருக்குன்றத நம்முடைய ஆண்டவர் தெளிவுபடுத்தி காமிக்கிறான்றதை இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 96 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 96 சங்கீதம் 13 வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும். பாத்தீங்களா? இதுதான் நம்ம முன்னாடி படிச்சோம். பூலோகத்தை நீதியோடு என்ன பண்ணுவார்னா நியாயம் தீர்ப்பான்றத சொல்லி காமிச்சார். சரிங்களா? அடுத்த வசனம் யோவான் 8 அதிகாரம் 15-16 வசனங்கள். யோவான் 8 அதிகாரம் 15 வசனம் முதல். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். பாத்தீங்களா? அப்படின்னா அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் அடிப்படையில தான் இருக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா அவர் தெளிவுபடுத்தி காமிச்சான்றது இப்ப நாம் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் இதாண்டிங்க, மறுபடியும் படிங்க. யோவான் 8 அதிகாரம் 15 வசனம் 15-16 படிங்க. நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள், நான் ஒருவரையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். பாத்தீங்களா? அப்ப மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பு சத்தியத்தின் அடிப்படையில் தான் இருக்குன்றத ஆண்டவர் தெளிவு பண்ணிட்டாரு. சரிங்களா? அடுத்த வசனம் ரோமர் 2 அதிகாரம் 2 வசனம். ரோமர் 2 அதிகாரம் 2 வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் அடிப்படையிலே இருக்குது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அடுத்த பாயிண்ட். அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அவர் செய்யும் போது? இந்த மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பை அவர் செய்யும் போது அது எப்படி இருக்கும்? அது நமக்கு தெரியும் இல்லையா? படிக்கலாமா? ஏசாயா 11 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து தொடர்ந்து படிங்க. ஏசாயா 11 அதிகாரம் 3 வசனம் முதல். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல். பாத்தீங்களா? தன்னுடைய கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டாரு. தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். பாத்தீங்களா? காதுல கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டாரு. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரி. பாத்தீங்களா? நீதியின்படி தான் ஏழைகளை நியாயம் விசாரிப்பாரு. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நீதின்றத நம்ம தெளிவா பார்த்து வச்சிருக்கோம் இல்லையா? நீதின்றது ஆண்டோடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய சத்தியம். அப்ப சத்தியத்தின் அடிப்படையில் யதார்த்தமா என்ன பண்ணுவார்னா நியாய தீர்ப்பை செய்வன்றத ஆண்டவர் ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துட்டார், உறுதிப்படுத்தி காமிச்சான்றதை நமக்கு சொல்லிட்டார். தொடர்ந்து படிங்க. ஏசாயா 11 அதிகாரம் 4 வசனம் முதல். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து. பாத்தீங்களா? ரொம்ப யதார்த்தமா செய்வார். அவர் ரொம்ப பிளான் பண்ணியோ ரொம்ப கொடுமையாகவோ கடுமையாகவோ என்ன பண்ண மாட்டார்னா செய்ய மாட்டார். நீதியின்படி என்ன பண்ணுவார்னா ஏழைகளை நியாயம் விசாரிச்சு யதார்த்தத்தின் அடிப்படை என்ன பண்ணுவார்னா செய்வன்றதை சொல்லி காமிக்கிறார். இதுக்கெல்லாம் அநேகம் ஆயிரம் ஆழமான சத்தியம் உள்ள அடங்கி இருக்குது. பட் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா மேலோட்டமாக நியாய தீர்ப்புனா எப்படி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதிலே 9 வசனம் படிங்க. ஏசாயா 11 அதிகாரம் 9 வசனம். என் பரிசுத்த பர்வதம் என்றும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி அனைத்தும் கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்குன்றத ஆண்டவங்க சொல்லி காமிச்சிட்டார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா நியாய தீர்ப்புனா என்னன்றது நம்முடைய வேதத்துக்குள்ள நேரடியாக சொல்லப்படவில்லை. அது எப்படி இருக்குன்றத ஆண்டவர் நமக்கு புரிய வச்சார். அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றான்னு சொன்னார்னா அது எதன் அடிப்படையில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் அடிப்படையில் தான் இருக்குன்றதை தெளிவுபடுத்தினார். அப்படி சத்தியத்தின் அடிப்படையில் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா யதார்த்தமா இருக்குன்ற உண்மைகள் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம கிட்ட சொல்லி காண்றதையும் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்தது ஒரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 26 அதிகாரம் 9 வசனம். ஏசாயா 26 அதிகாரம் 9 வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது,
எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாத்தீங்களா, உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தொடக்கத்துல சில நியாய தீர்ப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது அழிவுக்குரிய ஒரு காரியமா இருந்துச்சு. அப்ப ஜனங்கள் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நீதியை கற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய உண்மை கட்டளையை பிரமாணங்களை சத்தியங்களை தெரிந்து கொள்ளவில்லை இல்லையா. அப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் அழிவுக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறத பார்த்துட்டோம். ஆனால் ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பு இந்த பூமியில் நடக்கும்போது ஜனங்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள், சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஆண்டவர் நமக்கு விளக்கி காமிக்கிறார். அப்படின்னா அப்படி செய்யக்கூடிய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அது நம்மளால அளவிட முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். பார்த்தீங்களா, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணிட்டார்னா நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சரி பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்புல என்ன கிடைக்கும் அப்படின்றது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன கிடைக்கும்? நம்முடைய ஆண்டவரை அறிகின்ற அறிவு கிடைக்கும், பாவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு கிடைக்கும் இல்லையா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாவம் பண்ணிட்டோம்னா நம்மளை என்ன பண்ணுவாரு, எச்சரிப்பாரு, நம்மளை கண்டிப்பாரு, உணர்த்துவாரு. அதுக்கும் நம்ம திருந்தல, நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாரு நம்ம கிட்ட. ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாருன்னா நம்மளை நல்வழிப்படுத்துவார். அதுக்கும் நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா கடைசியா ஃபைனல் வெர்டிக்ட் சொல்லக்கூடிய ஃபைனல் முடிவான ஒரு தண்டனை என்ன பண்ணுவார்னா நம்மகிட்ட கொடுத்துருவானதையும் தெரியப்படுத்தி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா தண்டனைனா என்னது, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நியாய தீர்ப்புல முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா சத்தியத்தை அறிகின்ற அறிவு, அதாவது நம்முடைய ஆண்டவரை அறிகின்ற அறிவு கிடைக்கும். அதுக்கப்புறமா பாவத்தை உணர்கின்ற அறிவு கிடைக்கும். அப்புறமா ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாரு, உணர்த்துவாரு. அதுக்கெல்லாம் கீழ்ப்படியல அப்படின்னா என்ன பண்ணுவார்னா நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ணுவார் இல்லையா. அந்த பனிஷ்மெண்ட்டை குறித்து தான் பேசியிருக்காரு. படிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து படிக்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. பாத்தீங்களா? அப்போ அந்த ஒரு சிட்சை என்ன பண்றாருன்னா நம்மளை கொடுக்குறன்றதை அவர் புரிய வைக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ சிட்சையில என்ன கொடுப்பாரு அது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை சிட்சைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்துருவார். இதெல்லாம் அனுமதி கொடுக்குற ஆண்டவர் ஏன் கொடுக்குறாருன்னா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் உணர்த்துறதுக்காகவே அவருடைய வேத வசனத்தை நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்காராம். பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. பாத்தீங்களா? உபதேசம், கடிந்து கொள்ளுதல், நீதியை சொல்லி கொடுக்கறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வசனங்களை, சத்தியத்தை முதல்ல பயன்படுத்துறாரு. அப்ப சத்தியம் தெரிந்தால் மட்டுமே மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள மக்கள் உள்ள வர முடியும் தெளிவுபடுத்தி காமிக்கிறார். அப்போ அந்த சத்தியத்தை நம்ம உணர்த்துறாரு, கண்டிக்கிறாரு, புரிய வைக்கிறார். அதையும் மீறி நம்ம உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அது குறித்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 1 பேதுருல 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், அடுத்த வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். பாத்தீங்களா, அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள். அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை யார் அனுப்பினாரோ அவரு உபத்திரத்தினால பூர்ணப்படுத்தி இருக்கிறார். புரிஞ்சுங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் பாடுகள் தேவைப்பட்டது. அப்பதான் அவர் பூர்ணப்படைய முடியுன்றத நம்முடைய ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருந்தார். படிக்கலாமா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நியாய தீர்ப்புல நமக்கு சத்தியத்தை அறிகின்ற அறிவை கொடுக்கிறாரு, தேவனை அறிகின்ற அறிவை கொடுக்கிறாரு, பாவத்தை உணர்த்துறாரு, கண்டிக்கிறாரு, புரிய வைக்கிறாரு. அதுக்கும் கீழ்ப்படி அப்படின்னா ஒரு சின்ன தண்டனையை கொடுக்கிறார், பனிஷ்மெண்ட் கொடுக்கிறான்றதான் நம்ம எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் படிச்சோம் இல்லையா? அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க உள்ள வரும்போது நம்முடைய லைஃப்ல சில பாடுகள், உபத்திரவங்கள், நஷ்டங்கள் என்ன பண்றாருன்னா அலோவ் பண்றார் கிறிஸ்து நிமித்தமாக. அப்பதான் நாம பழைய வழியிலிருந்து மாறி அவருடைய செவ்வையான பாதைக்குள்ள கடந்து போக முடியும். அதனால இந்த பாடுகள் என்ன பண்றாருன்னா நமக்கு அனுமதி கொடுக்கிறான்றது புரிய வச்சார் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் அநேக பாடுகள் வந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் அவர் பூர்ணப்பட்டார்ன்றதையும் நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாத்தீங்களா? அப்ப அதே மாதிரிதான் நாம சில தவறுகள்லாம் பண்ணும்போது பனிஷ்மெண்ட் பண்றார். அதற்காக எது கிடையாது பனிஷ்மெண்ட்? நரகம் பனிஷ்மெண்ட் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம ஆல்ரெடி இருக்கிறதே எதுல தான் இருக்கிறோம்? ஜட்ஜ்மெண்ட்ல தான் இருக்கிறோம். என்ன ஜட்ஜ்மெண்ட்? மரணம் சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல தான் நம்ம ஆல்ரெடி இருக்கிறோம் இல்லையா? இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும் போதே நமக்கு மனம் திரும்புதலுக்கு கேட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறாரே தவிர நியாய தீர்ப்புன்றது நரகம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி இவர் செய்யக்கூடிய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம், நான் அஞ்சுகிற நிந்தியை விலக்கி அருளும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். பாத்தீங்களா? உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். அடுத்தது சங்கீதம் 119ல 75ஆம் சங்கீதம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 75ஆம் வசனம், கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். பாத்தீங்களா? உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள், உண்மையின் படிதான் நீங்க செய்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 137ஆம் வசனம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 137ஆம் வசனம், கர்த்தாவே நீர் நீதிபரர் உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். பாத்தீங்களா? உம்முடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள், அவைகள் நல்லவைகள், உண்மையா இருக்கும், நீதியா இருக்கும், செவ்வையா இருக்கும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய நியாய தீர்ப்புடைய வகைகள், நியாய தீர்ப்புடைய ஒரு நிலைமை எப்படி இருக்குன்றத நமக்கு இங்க சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அடுத்த கேள்வி இப்போ இல்லையா? அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பு எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. புரிஞ்சுங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் தெரிந்தால் மட்டுமே மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஒரு குரூப் உள்ள வந்துருவாங்கல்ல, சத்தியம் தெரியாத குரூப், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் உள்ள வந்துருவாங்க இல்லையா? அப்படின்னா சத்தியம் தெரிந்த ஆண்டுடைய பிள்ளைகள், ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தானும் இல்லையா? எதுக்காக? மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தானும் இல்லையா? அப்போ இந்த உலக ஜனங்களுக்கு எப்போ மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பை செய்வார், சத்தியம் தெரிந்த ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எப்போ மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பை செய்வார் என்ற ஒரு கேள்வியை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துச்சு நமக்கு இப்போ இல்லையா? அதை குறித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம அடுத்த வசனங்களை படிக்க போறோம். சரிங்களா? பாருங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை யார் செய்வாங்க? படிக்கலாமா? அப்போஸ்தலர் 17:31. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பாத்தீங்களா? மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாள்ல
தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயத்தீர்ப்பார். யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர், பிதாவாகிய தேவன் சொல்றோம் இல்லையா, அவரு மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது என்ன ஒரு நாள்? படிக்கலாமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. பாத்தீங்களா, ஒரு நாள்ன்றது 1000 வருஷம் அப்படின்னு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு நாள்ன்றது 1000 வருஷமா இருக்கும்போது 1000 ஆண்டு அரசாட்சியில பிதாவாகிய தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். நீதினா சத்தியம். புரிஞ்சுங்களா? அப்படி நியாய தீர்ப்பு செய்யும் போது அந்த நியாய தீர்ப்பை செய்ய போறது யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப நியாய தீர்ப்பை செய்யக்கூடிய முழு அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனுக்கு ஒரு நாளாகிய 1000 ஆண்டு அரசாட்சியில முழுமையாக கொடுக்க போறார் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வைக்கிறார். சரிங்களா? ஒரு சில வசனங்கள் படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவாயிடும். படிக்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? பிதாவானவர் நியாய தீர்ப்பு யாருக்குமே பண்றதில்ல. அந்த நியாய தீர்ப்பை செய்யக்கூடிய முழு அதிகாரத்தையும் குமாரனை கொடுத்துட்டாரு. அந்த குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்ப செய்வார்னா 1000 ஆண்டு அரசாட்சியில செய்வார்ன்றதை இப்ப நம்ம படிச்சிட்டோம். ஒரு நாள்ன்றது 1000 வருஷன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்படி நியாய தீர்ப்புக்கு நியாயாதிபதி யாரு? பிதாவாகிய தேவன். ஏன்னா அவர் தான் அந்த அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்திருக்காரு. படிக்கலாமா? இப்ப படிச்சோம்ல யோவான் 5:22. அதுக்கு இசைவா இருக்கக்கூடிய இன்னொரு வசனம், சங்கீதம் 75ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 75ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். பாத்தீங்களா? தேவன் தான் நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார்ன்றதை படிச்சாச்சு இல்லையா? அப்படின்னா அடுத்த கேள்வி, இப்போ நியாய தீர்ப்பு 1000 வருஷம் செய்வார்ன்றதை பார்த்தாச்சு. அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா யதார்த்தமா இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். அவைகள் நல்லவைகள், செம்மையானவைகள், நீதி உள்ளவைகள், உண்மைகள் பார்த்தாச்சு இல்லையா? கண் கண்டபடி காது கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்ய மாட்டான்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பை யார் செய்வாங்க 1000 ஆண்டு அரசாட்சியில் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? அவர் மட்டுமல்ல, அவர் கூட இன்னொரு குரூப்பும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் நியாயம் தீர்க்க போறாங்க. அப்ப நியாய தீர்ப்புல முதல் ஸ்டெப் எது? சத்தியத்தை அறிகின்ற அறிவு. அந்த வேலைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து அவர் மாதிரியே இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிச்ச அவருடைய சரீரமாக சபை வகுப்பு என்ன பண்ண போறாங்கன்னா செய்ய போறாங்கன்றதையும் நமக்கு புரிய வைக்கிறார். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா? 1000 வருஷம் இவங்க தான் கூட இருந்து அரசாட்சி செய்வாங்கன்றதையும் சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? கிளியர் வசனம் படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பாத்தீங்களா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவர் மாதிரி இன்னைக்கு பாடுகள் பட்டோம் அப்படின்னா அவர் கூட சேர்ந்து ஆளுகை செய்ய முடியும். அந்த நியாயத்தில் செய்யக்கூடிய முழு அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சேர்ந்து நாம் பகிர்ந்து கொள்ள முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு கொடுத்திருக்கானதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? படிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோன்றதையும் உறுதிப்படுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்ப மறுபடியும் முக்கியமான ஒரு கேள்விகளை கடந்து போக போறோம். புரிஞ்சுங்களா? அப்போ அவர் செய்யக்கூடிய நியாய தீர்ப்பு இப்படி ரொம்ப அருமையா அழகா யதார்த்தமா இருக்குன்றதை சொல்லி காமிச்சிட்டார். என்ன பண்ண மாட்டார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில நியாய தீர்ப்பு அவர் செய்யும் போது உலகத்திற்குரிய எல்லா ஜனங்களும் அவருக்கு ஒரே மாதிரி தான். அவர்கிட்ட பாகுபாடு கிடையாது, பட்சபாதமே கிடையாது அவர்கிட்ட.
வித்தியாசம் வேறுபாடுகள் பார்க்க மாட்டார். எல்லாருமே ஆதாமுடைய சந்ததி தான். இன்னைக்கு மனித குலந்தா மனிதர்களை பிரித்து வச்சிருக்க தவிர ஆண்டவருடைய சட்டம் அல்ல, இல்லையா? அப்படி உயிர்த்தெழுந்து வரக்கூடிய எல்லா ஜனங்களும் வந்துருவாங்க. ஆதாம் முதற்கொண்டு கடைசியா மறிக்கூடிய அந்த உயிர் வரைக்கும் உயிர்த்தெழுதல வந்துருவாங்க. வந்த உடனே அவர்களுக்கு 1000 ஆண்டு அரசாட்சியில நியாய தீர்ப்பு செய்வார். செய்யும் போது யதார்த்தமா செய்வார். நீ கொலை பண்ணிட்டியா, பரவாயில்ல, இனிமேட் நீ என்ன பண்ணாத, கொலை பண்ணாத, சத்தியத்தை தெரிஞ்சுக்க போன்னு அனுப்பிச்சுடுவார தவிர கொலைக்கும் கற்பழிக்கும் என்ன பண்ண மாட்டார்னா தண்டனை கொடுக்க மாட்டார். ஹிட்லர் நீங்க வாங்க, நீங்க இவ்வளவு கொலைகளை பண்ணிருக்கீங்க, இந்த தண்டனை வாங்கிக்கோங்க அப்படிலாம் பண்ண மாட்டார். காரணம் என்னன்னா, ஹிட்லருக்கும் சரி உலகத்திற்குரிய எல்லா ஜனங்களுக்கும் சரி என்ன தெரியாது, சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரியாதனால அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், யூ டர்ன் இருக்குது, சட்டத்தின் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட். அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் ஆதாம் முதற்கொண்டு அநேக ஜனங்களுக்கு என்ன தெரியாது, சத்தியம் தெரியாது. அப்ப சத்தியத்தை முதல்ல நியாய தீர்ப்புல சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய தவறுகளை உணர்த்துவார், இல்லையா? ஒவ்வொன்றா கொண்டு வந்து காமிப்பார், தண்டனை கொடுக்க மாட்டார். இனிமேட்டு செய்யாதீங்கன்னு சொல்லுவாரு. படிக்கலாமா? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாத்தீங்களா? தேவன் நியாயத்திலே கட்டாயம் கொண்டு வருவார். இந்த பூமியில நீங்க வாழ்ந்திருக்கக்கூடிய டைம்ல பாருங்க, இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, நான் தண்டிக்க மாட்டேன். ஆனா இப்ப நான் உங்களுக்கு சத்தியத்தை கொடுக்குறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணாதீங்க, பாவம் பண்ணாதீர்கள், தவறுகள் செய்யாதீர்கள் அப்படின்ற கண்டிப்பான ஒரு உணர்த்துதலை என்ன பண்ணுவார்னா 1000 ஆண்டு அரசாட்சியில கொடுப்பார் ஜனங்களுக்கு. இன்னொரு படிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியா சன்மார்களையும் துன்மார்களையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். பாத்தீங்களா? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பை செய்வார். காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு எது தெரியாது, சத்தியம் தெரியாதனால சத்தியத்தை வந்து 1000 ஆண்டு அரசாட்சியில தான் முதல்ல உலக ஜனங்களுக்கு சொல்லுவார். சரிங்களா? அது குறித்து ஏற்கனவே வசனம் படிச்சிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு வசனம் படிக்கலாமா தெளிவா? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாத்தீங்களா? 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் இந்த அருமையான ஒரு நியாயத்தை என்ன பண்ண போறாருன்னா செய்ய போறான்றதையும் புரிய வைக்கிறார். சரிங்களா? இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள என்ன பண்ணலாம்னா உள்ள போகலாம். அப்போ சத்தியம் தெரிஞ்சாதான் நியாய தீர்ப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப இன்னைக்கு வாழக்கூடிய டைம்ல யாருக்கு நியாய தீர்ப்பு செய்வாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சத்தியம் தெரிஞ்சாதான் முதல்ல நியாய தீர்ப்பு, இல்லையா? அப்ப இன்னைக்கு சத்தியம் தெரிந்த பிள்ளைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு செய்வாரு இந்த டைம்ல, காலப்பகுதியில அப்படின்றது ஆண்டவர் சொல்லிட்டாரு. படிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினார். தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாய் இருக்கும். பாத்தீங்களா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவங்கும் காலமா இருக்கின்றது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லி காமிச்சார். தேவனுடைய வீடு யாரு? நாம தான் அவருடைய வீடுன்னு சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டிலையும் முடிவு மறைந்து உறுதியாய் பற்றி கொண்டே இருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். பாத்தீங்களா? நாம தான் அவருடைய வீடுன்னு சொல்லி காமிச்சார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு இந்த காலப்பகுதியில யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார்னா சத்தியம் தெரிந்த பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு கொடுப்பாரே தவிர உலக ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு இந்த காலப்பகுதியில் கிடையாது, இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஏன்னா சத்தியம் தெரிஞ்சாதான் நியாய தீர்ப்பு. அப்ப சத்தியம் தெரிந்த ஆண்டவர் மாதிரி வாழ்றதுக்கான வாய்ப்புகளை பெற்றவங்களுக்கு தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை இந்த காலப்பகுதியில் கொடுப்பாரே தவிர இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு எப்ப கொடுப்பாராம்? 1000 ஆண்டு அரசாட்சி தான் கொடுப்பான்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சார். இன்னொரு வருஷம் படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. லூக்கால
10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கணும், அந்த நாளிலே சோதம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கோரேசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயினி பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்ததனால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கணும், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும். பாத்தீங்களா, நியாய தீர்ப்பு நாள்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது 1000 ஆண்டு அரசாட்சியை குறிக்கின்றதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப கிளியரா நம்ம பிரிச்சு காமிச்சிடலாம். அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் 1000 ஆண்டு அரசாட்சியில் தான் நியாய தீர்ப்பு. காரணம் என்னன்னா, நியாய தீர்ப்புன்னு சொன்னாவே சத்தியத்தை அறிகின்ற அறிவு தான். இன்னைக்கு உலகத்துக்குள்ள சத்தியத்தை அறிகின்ற அறிவு இல்லாதனால முதல்ல 1000 ஆண்டு சாட்சியில சத்தியம் சொல்லி கொடுத்துட்டு பாவத்தை உணர்த்திட்டு இதுக்கப்புறம் பாவம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. அதான் யதார்த்தமான நியாய தீர்ப்பு செய்வார். இது 1000 ஆண்டு சாட்சி இல்லை. இன்னைக்கு யாருக்கு செய்வார்னா, சத்தியம் தெரிந்து அழைப்புக்குள்ள வந்தவங்க, எந்த அழைப்புக்குள்ள, கிறிஸ்துவாக வாழ்வதற்கு அழைப்பு பெற்ற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நியாய தீர்ப்பு செய்வாரு. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பாரு, உணர்த்துவாரு, தண்டிப்பாரு. முடிவில் கீழ்ப்படியலைன்னா அவங்களை இந்த அழைப்புல என்ன பண்ணுவாருன்னா வெளியில தள்ளிடுவாரு. வெளியில தள்ளும்போது மறுபடியும் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க உயிர்த்தலுக்குள்ளே வர முடியாத நிலைமைக்கு என்ன பண்ணுவார்னா கொண்டு போயிருன்றதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்தி காமிக்கிறாரு. படிக்கலாமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவர் ருசிபார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சத்தியம் தெரிந்து தேவனுடைய நல் வார்த்தைகளை பெற்று பரிசுத்தாவியை பெற்று இனி வரக்கூடிய உலகம் இருக்கு இல்லையா, 3ஆம் உலகம், 1000 ஆண்டு அரசாட்சி, நீதி உள்ள ஒரு அரசாட்சி இல்லையா, அதுக்குரிய எல்லா காரியத்தையும் தெரிந்து கொண்டு மனப்பூர்வமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உயிர்த்தெழுதலே வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை இந்த காலப்பகுதியில் சத்தியம் தெரிந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே வச்சிருக்கிறார். புரிஞ்சுங்களா? இதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களுக்கும் வரும். எப்ப வரும்? சத்தியத்தை சொல்லி கொடுத்து பாவத்தை உணர்த்தி நல்வழிகளை காமிச்சு 1000 ஆண்டு அரசாட்சியில மேன்மைகளை காமிச்சு தேவனை பற்றி சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் கீழ்ப்படிதலுக்குள்ள பரிபூர்ணமாக போகும்போது அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதுக்கு பேர் தான் 2ஆம் மரணம். படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை லைனா படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோவையும் மாகோவையும் மோசம் போக்கு படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். பாத்தீங்களா? அப்ப 1000 ஆண்டு அரசாட்சி ஃபுல்லா சத்தியம் சொல்லி கொடுப்பாரு. ஒரு டெஸ்டிங் ட்ரையல் ஓடிட்டே இருப்பாங்க. ஃபைனல் என்ன பண்ணுவாருன்னா சாத்தானை கட்டவிழ்ப்பாரு. கட்டவிழ்த்துக்கு அப்புறமா சாத்தான் மறுபடியும் கன்னிங்கா சீட்டிங் பண்ணுவான். அந்த இடத்துல மக்களை ஏமாத்தும் போது அநேகர் சாத்தானுக்கு பின்னாடி போயிடுவாங்க. போகும்போது சாத்தானையும் அவன் கூட்டத்தாரையும் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் கம்ப்ளீட் என்ன பண்ணுவார்னா அழிச்சிடுவார் இல்லையா. அதுதான் 1000 ஆண்டு சாட்சிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஜனங்களுக்கு. அதுக்கு பேரும் 2ஆம் மரணம் தான். படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். பாத்தீங்களா? மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டது. இது 2ஆம் மரணம். அப்படின்னா 2ஆம் மரணம்ன்ற கான்செப்ட் 2 பேருக்கு பொருந்தும். ஒன்னு சத்தியம் தெரிந்த பிள்ளைகளுக்கு இந்த காலப்பகுதியிலே பொருந்தும். அவர்கள் மறுதலிச்சு போயிட்டாங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவ மனப்பூர்வமாக உயிர்த்தெழுதல வர முடியாது. ஃபர்ஸ்ட் அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம சத்தியத்தை படிக்கும் போது இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறமா 2ஆம் மரணம் உலக ஜனங்களுக்கு வருன்றதையும் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த காலப்பகுதியில் உலகத்தையும்
சத்தியம் தெரிந்த தேவனுடைய பிள்ளைகளையும் மனம் திரும்புதல் கேட்ட ஒரு நியாய தீர்ப்பை ரெண்டு பேருக்கும் சேர்த்து இந்த காலப்பகுதியில் என்ன பண்ண மாட்டாருன்னா பண்ண மாட்டாரு அப்படின்றத நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் படிக்கலாமா சப்போர்ட்டிவா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். பாத்தீங்களா? அப்போ நம்மளை நியாயம் தீர்க்கும் போது உலகத்தார் கூட சேர்ந்து பண்ற போறது இல்ல, நம்மளை தனியா இந்த காலப்பகுதியில் பண்றான்றதையும் தெளிவுபடுத்தி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு நடக்கக்கூடிய நியாய தீர்ப்புக்கும் இன்னைக்கு தேவனுடைய சத்தியம் தெரிந்த ஆளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய நியாய தீர்ப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில யார் இருக்க மாட்டா? படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்களும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, 1000 ஆண்டு அரசாட்சியில சாத்தான் இருக்க போறது இல்ல. சாத்தானை கம்ப்ளீட்டா கட்டிட்டு தான் சத்தியத்தை அவருடைய ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் அவருடைய பிள்ளைகள் தான். அவங்களுக்கு யதார்த்தமா நீங்க நல்லா தைரியமா சந்தோஷமா சத்தியத்தை தெரிந்து கொண்டு அவருடைய கிருபைகளை வாங்கிக்கணும்னு சொல்ல போறார். ஆனால் இன்னைக்கு யார் இருக்கிறா? இதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சை ஜெயிக்கிறவங்க தான் 1000 ஆண்டு சாட்சியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட உட்கார்ந்து நியாய தீர்ப்பை செய்ய முடியும் இல்லையா? அப்ப இன்னைக்கு யார் இருக்கிறா? உலகம் ஃபுல்லா பொல்லாங்கங்களுக்கு கிடக்கிறது. படிக்கலாமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது. புரிஞ்சுங்களா? அடுத்த வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைமையிலே சுற்றி திரிகிறான். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு சாத்தான் ரொம்ப ஃபுல் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஜனங்களை சத்தியம் தெரிந்த பிள்ளைகளை மோசம் போக்கிட்டு இருக்கிறான். சரிங்களா? உலகத்தை பத்தி இப்போ ஜட்ஜ்மெண்டே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஜட்ஜ்மெண்ட்டை இன்னைக்கு வாங்குறவங்க யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியம் தெரிந்த பிள்ளைகள். அப்ப அவங்கள இந்த அழைப்பிலிருந்து விழத்திடத்துக்கு சாத்தான் எல்லா பிளானையும் பண்ணுவான். பாருங்க 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்து அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாத்தீங்களா? அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவைகளே. அப்ப இந்த அழைப்பிலிருந்து தான் நம்மளை வெளியே தள்ளணும் இல்லையா? அதுக்கு தான் சாத்தான் எல்லா ஒர்க்கிங்கும் பண்ணிட்டு இருக்கான்றதையும் தெளிவுபடுத்தி காமிக்கிறார். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வந்திருந்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாத்தீங்களா? உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சாத்தான ஃபுல் அதிகாரத்தில் விட்டுட்டு அவருடைய பிள்ளைகளை சாத்தான மத்தியிலிருந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறார். ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சியில் சாத்தான் இருக்க போகிறது கிடையாது இல்லையா? அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த பூமியில் தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க அவரோட கூட பரலத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ நியாயத்தீர்ப்பை குறித்து ஒரு சின்ன லெவலில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு பாடத்தை பார்த்துருக்கோம். நியாயத்தீர்ப்பில் இன்னைக்கு நம்ம பார்த்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு நியாயத்தீர்ப்பு. அப்போ நியாயத்தீர்ப்பு இருக்கா? நியாயத்தீர்ப்பு இருக்குது. நியாயத்தீர்ப்பில் நியாயத்தீர்ப்பு என்னன்றதை ஆண்டவர் நேரடியாக எங்கேயுமே சொல்லலை. நியாயத்தீர்ப்பில் என்ன கிடைக்குன்னா சத்தியத்தை அறிகின்ற அறிவு, தேவனை அறிகின்ற அறிவு, பாவத்தை உணர்தல், அதுக்கப்புறமா அவர் நம்மளை கண்டிப்பார், உணர்த்துவார், அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. எதுக்குமே கீழ்ப்படினா முடிவில் அழிச்சிடுவார். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இன்றைய காலப்பகுதியில் சத்தியம் தெரிந்த பிள்ளைகளுக்கு தான் பொருந்தும் இல்லையா? இதே மாதிரி ஒரு நியாயத்தீர்ப்பு தான் 1000 ஆண்டு அரசாட்சியில் உலக ஜனங்களுக்கு பண்ண போறான்றதையும் சொல்லி கொடுத்துட்டார் இல்லையா? அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில் அந்த 1000 வருஷம் உலக ஜனங்களில் யார் நியாயம் தீர்ப்பாங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்னைக்கு யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களும் சேர்ந்து நியாயம் தீர்ப்பாங்கன்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ இன்னைக்கு நியாய தீர்ப்பு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அதை யார் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அதை பண்ணிட்டு இருக்கான்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்துக்கும்
நியாயத்தீர்ப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நரகம்ன்றது ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடமே தவிர அது வேதனை உள்ள இடம். அங்கே நெருப்பில் போட்டு வாட்டுவாங்க. அந்த கான்செப்ட்லாம் பைபிளில் இல்லவே இல்லை. அப்போ இதுதான் நியாயத்தீர்ப்புடைய ஒரு அடிப்படை. சரிங்களா? ஸோ தொடர்ந்து கவனிங்க. இன்னும் அதிகமான சத்தியங்களை தெரிந்து கொண்டு அவனுடைய கிருபையோடு அவரோட கூட வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.